ஹலோ எவ்ரி ஒன். காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு இதுக்கு ஆன்சர் கேட்பாங்க. இதை நீங்கள் நார்மலில் போட்டிங்க அப்படின்னா மினிமம் 2 minutes ஆகும். இதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போகிறது? இந்த கடைசியாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2/5. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சீரீஸ் மாதிரி 2,5 அப்படின்றத எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே எத்தனை ப்ளஸ் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 5 டைம்ஸ் ப்ளஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் 5 டைம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம 2,5ன்னு ஒரு நம்பர் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை இந்த செகண்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு ஆட் பண்ணி எழுதுங்க. 5 + 2 நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 7ன்றது கிடைக்கும். அடுத்து இந்த 7 வந்து செகண்ட் நம்பராகவும் 5 வந்து ஃபஸ்ட் நம்பராகவும் எடுத்துக்கோங்க. அப்போ 7 + 5 நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? அடுத்த நம்பர் 12. அடுத்து இந்த 12 + 7 நமக்கு எவ்வளோப்பா வரும்? ஸோ அடுத்த நம்பர் அப்படின்றது 19. அடுத்து 19 + 12 நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 20, 31ன்றது கிடைக்கும். அடுத்து 31 + 19 நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 50ன்றது கிடைக்கும். நம்ம 5 டைம் தான் ஆட் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணி எழுதிட்டோம். அதோடு ஸ்டாப் பண்ணுறங்க. அடுத்து அந்த கடைசியாக ஆன்சர் வராங்க பார்த்தீங்களா, 2 நம்பர், அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். செகண்ட் நம்பர் டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர்னு எழுதுங்க. அப்போ 50/31 அப்படின்றது எழுதலாம். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் 50/31. நீங்கள் வேணும்னா நார்மலாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சேம் ஆன்சர் தான் வருவார். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வேல் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.